ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான திட்டம் இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992ஆம் ஆண்டு அப்போதிருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரால் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்படுது. இப்போ இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் அப்படிங்கிறது மகளிரோட முன்னேற்றம் மற்றும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் கொடுக்கறது மூலமாகவும் பெண் குழந்தைகளோட உரிமையை பாதுகாக்கிறது மூலமாகவும் ஆண் பெண் அப்படிங்கிற பாலின பாகுபாட்டை தடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறத ஊக்குவிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க குறைந்தபட்சம் இடைநிலை வரைக்குமாவது கல்வியை கற்கணுங்கிறத ஊக்குவிக்கிறது, அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை 18 வயசுக்கு பிறகு தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த திட்டம் ஊக்குவிக்குது. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகளோட குடும்ப கட்டுப்பாட்டு நெறிமுறையை பெற்றோர்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த திட்டம் ஊக்குவிக்குது. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பேரில் தமிழக அரசு சார்பில் 50,000 முதலீடு செஞ்சு அதற்கான ரசீதை உங்கள்கிட்ட தருவாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா 2வது குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 குழந்தையோட பேர்லேயும் தலா 25,000 அவங்க டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரசீது தருவாங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதே மாதிரி 2வது பிரசவத்துலேருந்து 2 பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அந்த 2வது குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 குழந்தைக்குமே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 2 குழந்தை பொன் குழந்தையாக பிறந்துருச்சு, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னாலும் அந்த இன்னொரு குழந்தையோட 3 வயசுக்குள்ளே அந்த இறந்த குழந்தையோட டெத் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த திட்டத்துக்கு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குடும்பத்தோட வருமானம் ஆண்டுக்கு 72,000 விட கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேருக்கும் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட ஏஜ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அம்மாவுக்கு வயசு 20லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அவங்களோட வட்டாட்சியர்கிட்ட வாங்கிட்டு வரணும். இது உங்களோட குடும்ப அட்டை, அதுக்கப்புறமாட்டி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது 2 எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள சேவை மையத்தில் நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒரு ரசீது தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்க சமூக நல அலுவலர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்கள்.